இப்ப நம்ம ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்றோம், இல்ல நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதை முழுசா நம்ம கூட சேர்த்திப்போம். நான் கஷ்டப்பட்டேன், நான் ஸ்மார்ட், நான் டேலண்டடு, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணதுனாலதான் எனக்கு இது கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கிரெடிட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துப்போம். அதுவே ஏதாச்சும் ஒன்று மோசமா போகுதுன்னு வைங்களேன், we'll start blaming others. டைம் சரியில்லைப்பா, கொஸ்டின் பேப்பர் டஃப், அல்காரிதம் சரியில்லை, அவன் இது பண்ணல இவன் அது பண்ணலன்னு சொல்லிட்டு அடுத்தவனை பிளேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா வீல் சே என் சுச்சுவேஷன் அப்படிப்பா, அன்னைக்கு என் மூடு சரியில்லை, ஒர்க் ஸ்ட்ரெஸ், மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லிட்டு காரணம் சொல்லுவோம். இதே ஆப்போசிட்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வைங்க, அவன் வில்ல, மோசமானவன், கெட்டவன். இதைத்தான் வந்துட்டு ஏட்ரிபியூஷன் பயாஸ்னு சொல்லுவாங்க. இப்ப ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எதனால நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு காரணம் தெரியலைனாலும் நம்ம மைண்ட் வந்துட்டு தானா அதுக்கு ஒரு காரணத்தை அசியூம் பண்ணிக்கும். இந்த மாதிரி அசியூம் பண்றது மேக்சிமம் வந்துட்டு நம்ம சைட்ல இருந்து தான் பண்ணுவோம். இதனாலதான் வந்துட்டு எல்லாரோட எக்ஸும் டாக்ஸிக். இந்த மாதிரி பண்றது ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு பயங்கரமான ப்ரெஷர் தரும். ஆனா இன்னொரு குரூப் இருக்காங்க, அவங்க பண்றது அவங்களுக்கே மோசமா முடியும். ஏதாச்சும் நல்லது நடக்குதுன்னு வைங்க, அது லக்கு, எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லுவாங்க. அதே ஏதாச்சும் தப்பா போயிட்டா போச்சு எல்லாம் என்னாலதான், நான் ஒரு முட்டாள், என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் குள்ள போயிருவாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற தப்பு பண்ணா பாவம் அவனுக்கு என்ன சுச்சுவேஷனோன்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க ஏதாச்சும் ஒண்ணு தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அப்படி பண்ணிடக்கூடாது, நம்ம இருந்தாலும் தப்பு பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க, நான், உங்க பக்கத்து வீட்டுக்காரன்னு எல்லாருமே அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதனால சில டைம் நீங்க ஹர்ட் பண்ணப்பட்டிருக்கலாம், அதுக்குன்னு அவங்க கெட்டவங்க கிடையாது. அண்ட் ஆல்சோ நம்ம வாழ்க்கையில பண்ற எல்லாத்துக்குமே, அச்சீவ் பண்ற எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் லக் சேர்ந்து இருக்குது. ஸோ நம்ம வின் பண்றதும் முழுசா நம்ம கையில் இல்ல, லூஸ் பண்றதும் முழுசா நம்ம கையில இல்ல. ஸோ சக்சஸ்ல இருக்கும்போது நம்மள ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்க வேணாம், ஃபெயிலியர்ல இருக்கும்போது நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்க வேணாம்.